வெறும் சொல்தான், கருத்து ஏற்றினால் மந்திரம். வெறும் சோறுதான், கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் கயிறு தான், கருத்து ஏற்றினால் தாலி. கருத்து ஏற்றப்பட்ட சொல், கருத்து ஏற்றப்பட்ட சொல் மிக வேகமாக நம்மை வந்து சேர்கிறது. நான் என் அனுபவத்தில், என் வாழ்க்கையில் கருத்து ஏற்றப்பட்ட சொற்களினால் நிறைய பாதிப்படைந்திருக்கிறேன். நன்மையாகவும் சரி, தீமையாகவும் சரி. புரிகின்ற பொழுது வாழ்க்கையினுடைய விஸ்தாரம் புரிகிறது. பாருங்க, அம்பு எடுத்து ராமர் அம்பு விட்டுட்டார். அம்பு ரொம்ப சூடா வேகமா போயிடுச்சு. போய் அடுத்த வார்த்தை, சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும். அல்லா அல்லும் பகலும், அல்லா இருட்டு. இருட்டா இருந்தாலும் அவன் மேல விட்டுட்டாரா? விட்டுட்டு சொல்ற, அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல் ஒக்கும் நெஞ்சினில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றே. எப்படி போச்சான்? கல்லு மாதிரி இருந்துச்சான் அவன் மனசு, அவ இதயம். கல்லு மாதிரி இருக்கிற அந்த இதயத்துல அந்த அம்பு எப்படி போச்சான்? நல்ல படிச்சவங்க, ஒன்னும் புரியாத குற்ற வேலைகளை செய்யக்கூடிய, குற்றம் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய, அறியாமையில் மிதந்து கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் நல்லவர்கள், சான்றோர்கள் சொல் சொன்னா அது எப்படி இந்த காதல நுழைஞ்சு இந்த காதல வெளில போயிடுதோ அப்படி இப்படி போயிட்டு அப்படி போயிடுச்சான். கல்லா புல்லோருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றே என்று சொன்னார். சொல்லாக வந்த அம்பு பொருள் என நிற்காமல் அப்புறம் கழன்று போனது என்று சொன்ன அந்த வாசகம் என் மனதில் ஆயிரக்கணக்கான அலைகளை ஏற்படுத்தியபடி இருக்கிறது. ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஒண்ணல்ல, சொல்லை பற்றி நீங்க குரலை எடுத்து பார்த்தால் நிறைய தெரியும். நான் இலக்கியம் பேசக்கூடியவள், இலக்கியத்தில் இருக்கும் மரம் பேசக்கூடியவள் நான். ஆனா ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். புத்தக கண்காட்சியில் சொல்லாமல் வேறு எங்க சொல்வது? முஸ்லிம்களுக்கு குர்ஆன் வேதம், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் வேதம், இந்துக்களுக்கு இதிகாசங்கள் புராணங்கள் வேதம், தமிழர்களுக்கு திருக்குறள் தான் வேதம். யோசிச்சு பார்க்கிற இந்த குறளை நாம் சரியாக படித்திருக்கிறோமா? சிலபஸ்ல வச்சதுனாலே படிக்கலங்க. நம்ம தமிழ் வாத்தியார் 100 மார்க் போட மாட்டாரா? 40 குறள் இருக்குமா? அதுல கொஸ்டின் பேப்பர்ல 2 மார்க்குக்கு வருமா கடைசியா? எப்படியும் 98 வாங்கிட்டு போயிடலாம். அந்த 2 மார்க் சாய்ஸ்ல விட்டு திருக்குறளை படிக்கல. நம்ம தேர்வுக்காக இல்லை, குறளை நம் வாழ்க்கைக்காக படிக்க வேண்டும். வாழ்க்கைக்கான சொல் மறைந்திருக்கிறது. அதுல போகிற ஒரு நாளைக்கு ஒரு குறள் படிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஏதோ ஒரு ரகசியம் அதற்குள் மறைந்திருக்கலாம். என்ன? கொஞ்சம் லேட்டரல் திங்கிங், கொஞ்சம் அனலிட்டிக்கல் திங்கிங், கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். அப்ப புரியும் சொல். அப்படியே சொன்னா புரியாது அப்படின்னு போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங்ல யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் காட்சிப்படுத்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் மிகப்பெரிய பலவீனமாக நான் கருதுவது, நான் ஒரு ஆசிரியர், இணை பேராசிரியராக இது என்னுடைய 25வது வருடம். ஒரு டீச்சரா 2024 என்னுடைய வெள்ளி விழா. நான் இதுவரைக்கும் 25 வருஷமா டீச்சரா இருக்கேன் சார். ஒரு மாணவி கூட என்னுடைய கிளாஸ்ல ஃபெயில் ஆனதில்லை. அதுதான் என்னுடைய பாஸ் மார்க். நான் வெற்றி பெற்ற இடம் அதுதான். அவ தயாரா தான் இருப்பா, நாங்க விடுறதில்லை, ஃபெயிலாக விடுறதில்லை. ஏன் தெரியுமா? எதையும் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்து விட முடியாது. படிப்பது எப்படி என்றுதான் சொல்லி தர முடியும். I cannot teach everything. I can inspire to study. படிப்பதற்கு அவர்களை நான் உற்சாகப்படுத்த முடியும். அதற்கு நான் முன்னுதாரணமாக இருக்க முடியும். ஆசிரியர்கள் இதைத்தான் செய்ய முடியும். காலையில் கூட நான் சொன்னேன். என்றாலும் என் பேச்சு போய் சேரக்கூடிய இடத்தில் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். தயவு செய்து உங்கள் வகுப்பில் வரும் மாணவர்களுக்கு உங்கள் அறிவை கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக உங்கள் வகுப்பிற்கு வரவில்லை, தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக உங்கள் வகுப்பிற்கு வருகிறார்கள். அந்த பணியை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க முடியும். அந்த சொல் உன்னிடத்தில் இருக்கிறதா? நான் சொல்றேன் பாருங்க. சொல் 10 பாட்டு இருக்கு குறள்ல. அதுல ஒரு பாட்டு என்ன தூங்கவே விட, எப்ப நினைச்சாலும் தூங்க விட மாட்டாங்க எனக்கு அந்த பாட்டு. நான் சொன்ன உடனே திருப்பி சொல்வீங்க நீங்க, தீயினால் ஆறாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? தீயினால சுட்ட பொண்ணு. நான் எப்பவுமே விஷுவல் காட்டுவேன் கிளாஸ்ல. அதனால தான் பிள்ளைங்க ஃபெயில் ஆகுது இல்ல. தியரி சொன்னா ஃபெயில் ஆயிரும். விஷுவல் காட்டும். விஷுவல் காட்டினா மறக்காது. எதையும் விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா மறக்காது. பாருங்க, தீ காயம் ஏற்படுது, புண்ணு இருக்கா? கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது? ஆறுது. ஆறுதா? எது ஆறுது? புண்ணு ஆறுது. எது ஆறல? மேல இருக்கிற வடு ஆறல. சொல்லுக்கும் தீக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றான் அந்த குறள்ல வள்ளுவன். தீ இருக்குல்ல, உள்ள ஆறிடும், வெளியில ஆறாது. சொல்லு இருக்குல்ல, வெளியில ஆறிடும், உள்ள ஆறாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டவடு. ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டே இருப்பாரான் ஒரு தகப்பன். எப்ப பார்த்தாலும் குழந்தைய கெட்ட வார்த்தையை திட்டிட்டு இருப்பாரான்.
போய் குருநாதர் கிட்ட சொல்லியிருக்கான், என் வாழ்க்கையில மாற்றம் வேணும், எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க. அவர் என்ன சொன்னாரா, சரி நீ கெட்ட வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ற, நான் மன்னிப்பு கேட்டுறேன். நம்ம வீட்லயே நிறைய இருக்குது இப்படி. நல்லா திட்டிரும். அப்பா அம்மா அடிச்சிட்டனா, அப்பா திட்டனா, நான் அடிக்கிற ஆட்களை என்ன பண்றதுன்னு தெரியலங்க எனக்கு. எப்படி அடிக்கிறீங்க பிள்ளையில? அடிச்சு அடிச்சு ஓஞ்சி போயிட்டு வெளியில போயிட்டு வந்துட்டு அப்பா ஒரு டைலாக் சொல்வாரு வைஃப் கிட்ட, எங்க அவன் தூங்குறான், மனசார அடிச்சிட்டேன், அப்படி தப்பு பண்ணா எழுப்பவன, அவன் தூக்க கலத்துல வருவான், வரேன் அப்பா இந்த தப்பு இனிமே பண்ணக்கூடாது, சரியா? சரிப்பா. அப்பா அடிச்சிட்டனா, சரி வா பைக் சாவி எடுத்துட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிடப்போம். நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை யாராவது அடிச்சுட்டு பைக் சாவி எடுத்துட்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் அப்படின்னு போமா? குழந்தை வேணாம்ப்பா, ஏய் சொல்லல வாடா, சரிப்பா. ஓஷோ எழுதுறாருங்க, தவறு செய்யும் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு தண்டிக்க தெரிகிறது, தன்னை தண்டிக்கும் பெற்றோர்களை குழந்தைகளுக்கு தான் மன்னிக்க தெரிகிறது எழுதுறாங்க. என்ன சொல்லுங்க இது? இந்த குழந்தைகள் இறைவனால் கிடைக்கப்பட்ட எவ்வளவு பெரிய பொக்கிஷம். கெட்ட வார்த்தையில திட்டிற, என்ன பண்றதுன்னு தெரியல, என் நிலையில இருக்க மாட்டேங்கிற உடனே குருநாதர் சொன்னாராம், ஒரு அட்டை எடுத்துக்க, எல்லாத்துலயும் ஆணி அடிச்சிரு, ஆணி அடிச்சு அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு வா. சரி, ஆணி ஒவ்வொரு கெட்ட வார்த்தை சொல்லும் போது ஒரு ஆணி, அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு போனானா, அந்த அட்டையை கொண்டு வந்தாராம் குரு. ஆணி அடிச்ச, ஆணி எடுத்துட்ட, ஆனால் ஆணியால் அடிக்கப்பட்ட காயம் இருக்குல்ல, அந்த அட்டையில் அப்படியே இருக்குங்க. சொல்லை சொல்லுகின்ற பொழுது மிக மிக கவனமாக, கணவன் மனைவி இடத்திலும், மனைவி கணவன் இடத்திலும், குழந்தைகள் இடத்தில் பெற்றோரும், பெற்றோர் குழந்தைகள் இடத்திலும், ஆசிரியர்கள் குழந்தைகள் இடத்திலும், மேடை பேச்சாளர்கள் பொதுமக்கள் இடத்திலும் மிக மிக கவனமான சொல்லை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தீயினால் சுட்ட புண் உள் ஆறும், ஆறாது நாவினால் சுட்ட வடு. கவனம், கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, மதுரைனால பெண்கள் தான் பவர்ஃபுல் லேடிஸ். சைலண்டா கை தட்டுங்க பாருங்க, ஏன் தெரியுமா? கூட்டிட்டு வந்திருக்கிற ஒரு பக்கத்துல உட்கார்ந்திருப்பார். being a woman is happiness. பெண்ணாக இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், பெண்கள் மனதையும் புத்தியையும், முக்கியமா சொல்றேன், பெண்களுக்குன்னே சொல்றேன், மனதையும் புத்தியையும் ரொம்ப ஷார்ப்பா வச்சிருங்க. சொல்லில் மயங்காதீர்கள். ஹே நீ ரொம்ப அழகா இருக்க, தேங்க்யூ, போயிட்டே போக முடியுதா? சிக்கிக்கொள்கிறோமே, அந்த சிக்கிக்கொள்கின்ற வார்த்தைகளை தானே போடுகிறார்கள். அந்த வார்த்தைகளில் இருந்து வெளியில் வர முடியவில்லையே, சொல்லானே சிக்க வைக்கிறது. எனக்கு தெரிந்துங்க, 26 வயசுல ஒரு 8 வயது குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண், கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், 10 வருடம் கழிச்சு நீதிமன்ற வாசல்ல நிக்கிறான். என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு யாருமா புருஷனான்னு கேட்டா இல்ல, வேற யாரோ. புருஷன் போனதுக்கு அப்புறமா வேற யாரோ ஒருத்தங்க ஏமாத்திருக்காங்க, 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்திருக்காங்க. அவ நீதிமன்றத்துல நிக்கிறா. நீதிபதி, பெண் நீதிபதி கேட்கிறாங்க, சரிமா 27 வயசுங்கிறது நல்ல அறிவான வயசு தானே, 10 வருஷம் ஏமாறலாமா ஒருத்தங்க? தொடர்ந்து அவன் தாலி கட்டினானா? இல்ல. காசு எல்லாம் வாங்கிட்டான், சரி. என்னத்துக்காக அவனோட வாழ்ந்த? அவன் சொல்ல நான் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கறதுக்கு அது சாதாரண சொல்லா இருக்கு. ஆனால் அந்த வினாடியில் அந்த பெண் அதை கடந்து வந்தாள். அந்த கடந்து வருகின்ற பொழுது அவள் என்ன சொல்ல அதை எதிர்பார்த்தாள், அந்த சொல் அங்கிருந்து வந்துருச்சு, தொற்றாள். என்ன சொல்லலாம்? சாப்பிட்டியா? அங்க சாப்பிட்டியான்னு சொன்னதுக்கா 10 வருஷம் 30 லட்சம் டூமச்ல. ஆனால் அந்த பெண் இழந்திருக்கிறாள். எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேனா? அப்புறம் what next? டேய் போய் சொந்தமா உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி அதுல சோறு போட்டு தின்ற நிலையில வந்ததுக்கு அப்புறமா பேசு. ஒரு பறவை கூட, பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டுதான் பெண் பறவையிடம் வரும். இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லி தரணுமா இல்லையா? பெண்களை சுரண்டக்கூடாது என்று சொல்லி தரணுமா இல்லையா? தலைமுறை எவ்வளவு முக்கியமானது. நான் ஒரு சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு. நம் தலைமுறை ஏன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு பெரிய தலைமுறை இங்க நிக்குது இல்ல, நாம எல்லாருமே இந்த புத்தக திருவிழா, நான், நீங்கள், இந்த காவல்துறை அதிகாரி எல்லாம் யாருக்காக தெரியுமா? நம் தலைமுறைக்காகத்தான். அந்த தலைமுறை காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம். மண் விடுதலை கூட தலைமுறையின் விடுதலைக்காகத்தான் மண் விடுதலை, தலைமுறையின் விடுதலைக்காகத்தான் பெண் விடுதலை.